அப்போ போய் பாருங்கள், இன்னும் விசேஷமாக இருக்கும். ஐயோ, ராத்திரி ஆனால் ரொம்ப லேட்டாக தான் வந்து உள்ளே வெளியிலலாம் போய் வீதி விழா கூப்பிட்டு போயிட்டு வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என் மாமியார் அப்போல்லாம் உடலை ஆக்சுவலாக கோயிலே ஸ்டே பண்ணால் வேடிக்கை பார்க்கலாம் போல், அந்த மாதிரி இருக்குது. இவரை பாருங்களேன், இவர் தான் வைத்தீஸ்வரநாதர் திருத்தலம். அவரோட பேரே வைத்தீஸ்வரநாதர் தான். உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட வந்து இந்த கோயிலுக்கு வேண்டிப்பாங்க. உப்பு, மிளகு, அப்புறம் வந்து உப்பு, மிளகு, இன்னொன்று என்னன்னு தெரியல, அதை மறந்துட்டேன். தலையை 3 சுற்றி அந்த குளத்துல பக்கத்தில் போட்டுட்டு இது பண்ணுவாங்க. எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்களேன். அதுவும் துவாரபாலர்கள் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்காருன்னு. 2 துவாரபாலர்களும் அவ்வளோ பெருசு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்னதுலேருந்தே நாங்கள் இந்த கோயிலுக்கு அடிக்கடி போயிருக்கோமா, அதனால் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே நான் வந்து இந்த கோயில் பார்த்து தான் வளர்ந்தேன். வைத்தீஸ்வரநாதர் சமேத தையல் நாயகி அம்பாள்னு. அம்பாளோட பேர் வந்து தையல் நாயகி. வந்து என்ன சொல்கிறது, என் மாமியாரோட மாமியார் வந்து அவங்க பொண்ணை வந்து தையநாயகி அப்படி தான் கூப்பிடுவாங்க. ஆக்சுவலாக அவங்க பெட் நேமுக்காக அப்படி கூப்பிடுவாங்க. என் மாமியாரோட மாமியாருக்கு வந்து இந்த கோயில் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து எப்போ பார்த்தாலும் சோத்து மூட்டையை கட்டிட்டு நாங்கள் வந்து ட்ரெயினுக்கு போயிடுவோம். ட்ரெயின்லேருந்து இந்த கோயில் பக்கம் தான் நடந்து போகிறது. அப்படியே ஜாலியாக ஒரு ரோட் ட்ரிப் பிக்னிக் நடந்து போகிற மாதிரியே எங்களுக்கு ஒரு இது இருக்கும். பயங்கர சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து கோயிலில் முடிச்சுட்டு கொஞ்சம் சீக்கிரம் முன்னாடி வந்துட்டோன்னா நாங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் நிற்போமா, ட்ரெயின் போகும். அப்போ அந்த ஒரு செடியில் உள்ள கொட்டையெல்லாம் எல்லாம் பிச்சு ரயில்வே ட்ராக்கில் வச்சுட்டு ஒரு ட்ரெயினும் அது அப்போல்லாம் வந்து எல்லா ட்ரெயின்லாம் நிற்காது, ஒரு ட்ரெயின் தான் நிற்கும். ஸோ வந்து அந்த ட்ரெயின் அந்த கொட்டையை அடிச்சுட்டு போதா இல்லை அடிக்காமல் போதா, கொட்டை திரிச்சு வெளில வந்துடுதா, அதெல்லாம் நாங்கள் வேடிக்கை பார்த்துட்ருப்போம். வச்சுட்டு வந்து பயங்கர ஜாலி ஃபன்னி மூமெண்ட்டாக இருக்கும். ஆனால் சாப்பாடை ஃபுல்லும் கட்டிட்டு போயிட்டு நல்லா சாப்பிட்டு உட்காந்து ஆடிட்டு நாள் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே வருவோம். பாதி நாள் அதிலே போய்டும். அந்த மாதிரி இருக்கும். பயங்கர நல்லாயிருக்கும். ஆனால் இது பாருங்களேன், தீவெட்டி எத்தனை 5 தீப்பந்தம் வர மாதிரி அதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது அடுத்த நாளைக்கான தெரில ஆக்சுவலாக. ஆனால் நான் போனது வந்து தடவை போகும்போது சஷ்டியோட 2வது நாளில் போனேன். அப்போ வந்து ஆக்சுவலாக என்னோட